இப்போ விவசாயியோட வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் 6 ரூபா 50 பைசா கொடுக்குறீங்க, நீங்கள் கோழியை உடனே வளர்த்துற முடியாது. இடம் தேர்வு பண்ணணும், மேடான பகுதியாக இருக்கணும், தண்ணி வசதி வேணும், மின்சார இணைப்பு வேணும், அடிப்படை கட்டமைப்பு வசதி வேணும், ஷெட்டு வேணும், ஷெட்டில் வெயில் தாக்கம் இருக்காத அளவுக்கு இருக்கணும், சுற்றி பாதுகாப்பு இருக்கணும். சராசரியாக ஒரு 500 கோழி வளர்க்கணும்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் செலவாகும். 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்கப்புறம் ஆட்கூலி இதை வச்சு ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை தொடர் கண்காணிப்பில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி செலவுகளுக்கெல்லாம் 6 ரூபா 50 பைசா நாங்கள் கூலியை கொடுத்துட்டு நீங்கள் தீவனமும் மருந்து தான் கொடுக்குறீங்க. அது கடந்த காலத்தில் இப்போ ஒப்பிடுற போது தீவனம் விலை ஏறி போச்சு, மருந்து விலை ஏறி போச்சுன்னு உங்களுக்கு மட்டும் விலையேற்றத்தை காரணம் காட்டி எங்களுக்கு தொகையை கட்டுப்படுத்துறீங்க. ஆனால் கோயிலுடைய விலையேற்றத்துக்கு தகுந்த மாதிரி உற்பத்திக்கான செலவு தொகை கொடுக்கணுமா வேண்டாமா? அதுதான் இப்போ போராட்டம். இப்போ நீங்க 120 ரூபா, 115 ரூபா, 130 ரூபா கிலோ உயிர் கோழி விற்கிற போது அதற்கேற்ற வகையில சமையலுக்கு தயாராக இருக்கக்கூடிய கோழிகள் அதிக விலை விற்கிற போது எங்களுக்கான தொகை 20 ரூபா கொடுங்கன்னு நான் கேட்கணும்.